இது வரைக்கும் குழந்தை பிராப்தி புத்திர பிராப்தினால பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் கவலைப்படாதீங்க. இனிமே சனி பகவானுடைய அருளாலே, வழக்கமாக குரு தான் புத்திரகாரகன், ஆனால் சனி பகவான் இந்த முறை உங்களுக்காக புத்திரஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணுறார். உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. 5ஆம் இடம் என்பது சொத்து விஷயத்தில் நல்ல நல்ல செய்திகள் வரப்போகிறது. அடுத்து 8 பார்க்குறார். 8ஆம் இடம் என்பது பிளட்ஜு, அவசரத்துக்கு வச்ச நகை சார், அது முழுகவே போகுது, என்னால் ஒழுங்காக வட்டி கட்ட முடியல. நிறைய பேர் வீட்டில் இருக்க பிரச்சனையாக தான். நம்ம ஒரு அவசரத்துக்கு பண்ணுவோம், ஆனால் அது நம்மளால் சரிவர கட்ட முடியாது. அதெல்லாம் சரியாகி இந்த நகையை மீட்ட போறீங்க. உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஜூலை 27 வருகின்ற இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது? மீனராசியிலே வக்கரம் அடைகிறார். பொதுவாகவே நண்பர்களே, இந்த சனி வக்கரம் என்பது சிம்பிளாக நம்ம எடுத்துக்கிறோம். எப்படி எடுத்துக்கிறோம்னா, சனி பகவான் ஏதோ வக்கரமானார், பயிற்சியானார் எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த தீய கிரகங்கள், கெட்ட கிரகங்கள், சனியோ ராகுவோ செவ்வாயோ வக்கரம் பெறும்பொழுது பலன்களை அதிகமாக தரும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னா, இந்த மீனராசியில் வக்கரமாகின்ற சனி பகவான் பல நன்மைகளை தரப்போகிறார். முக்கியமாக வீடு, வாசல், வேலைவாய்ப்பு, குழந்தை பிறப்பு, அதேமாதிரி அதிரடியாக ஃபாரின் பயணம், சில பேருக்கு திருமண பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது போன்ற நிறைய நல்ல விஷயங்களை தரப்போறார் இந்த சனி பகவான். ஜூலை 27 தொடங்கி டிசம்பர் வரைக்கும் வெறும் அதிர்ஷ்ட மழை தான் உங்களுக்கு வரப்போகிறது. எந்தெந்த ராசிக்காரர்கள் எல்லாம் இதனால வெளிநாடு போறீங்க, யார் யாரெல்லாம் கல்யாண திருமணம் பந்தம் வரப்போகிறது, யாருக்கெல்லாம் குபேர லட்சுமி கந்திருக்க போகிறாள், கடன்கள் எல்லாம் அடைய போகுது, வேலை கிடைக்க போகுது, நிறைய விஷயங்களை நம்ம பற்றி பேச போகிறோம். அவ்வகையில் ராசி ரீதியாக யாருக்கு என்ன என்பதை பார்த்து விடலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தருகிறது? பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்தால் 11ஆம் இடத்து சனி பகவான், 11ஆம் இடம் என்பது லாபத்தில் இருக்கிறார். 9, 10 கூடையவர் வக்கரமாகிறார். நிறைய சேனல்கள்ல சொல்றாங்க, சார் 10 கூடையவன் வக்கரமாகும் பொழுது தொழிலில் ப்ராப்ளம் வரும். கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ரிஷபராசிக்கு சனி பாதகாதிபதியாக அறியப்படுகிறார். பாதகாதிபதினா கெடுதலை மட்டுமே செய்பவனாக அறியப்படுகிறார். அவர் வக்கரம் பெறும் பொழுது, 10 கூடையவனாக இருந்து வக்கரம் பெறும் பொழுது 10 டெவலப் பண்றார். ஒரே பிஸி தான். காலையில் கடையை திறந்தவங்க தான் பயங்கர பிஸி, ஒரே கூட்டம் தான். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். லாபஸ்தானத்திலே சனி வரும்பொழுது நிறைய லாபங்களை தருகிறார். அடுத்ததாக 11ஆம் இடத்து சனி பகவான் 11 11, 12 ஒன்றை பார்க்கிறார். இது வரைக்கும் நான் உங்களுக்கு நான் 10 லட்சம் ரூபாய் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். இனிமேல் நான் 1 கோடி ரூபாய் பிஸ்னஸ் பண்ண போறேன். 10 டைம்ஸ் லாபத்தை 10 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்றார் சனி பகவான். சனி தரும் அற்புத பலன்களை நீங்கள் காண்பீர்கள். உலகத்தில் மிகப்பெரிய விஷயமே என்ன அப்படின்னா, என்ன உங்களுக்கு நம்ம செய்கிற தொழிலில் ஒரு ப்ராஃபிட் வேணும் சார். நம்ம என்ன கடை வேணால் வச்சிருக்கலாம், நம்ம ஒரு இழந்த பழ கடை கூட வச்சிருக்கலாம். ஆனால் செய்கிற தொழிலில் நமக்கு லாபம் இருந்தால் தான் அந்த கடையில் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். நான் பாட்டு கடை திறக்கிறேன், இது தர்ம சேவை மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னா நமக்கு அந்த கடை லாஸ். இப்போ 11ஆம் இடத்துல சனி பகவான், இத்தனை நாள் ரிஷபராசிக்காரர்கள் ஊராருக்காக செஞ்சுட்டு இருந்தீங்க. இனிமே உங்க ஃபோக்கஸ், உங்க பேங்க் பேலன்ஸ், உங்களுடைய லாபத்தை நோக்கி உங்களுடைய ஒர்க் இருக்க போது. 1ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். உடம்புல நிறைய பேர் ஜிம்முக்கு போகிறது, போயிட்டு செல்ஃபி எடுத்துக்கிறது போன்ற விஷயங்கள்லாம். நிறைய பேர் ஜிம்முக்கு போகிறதே செல்ஃபி எடுக்க தான். 1ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கையில் உடலில் இருக்க ரோகங்கள் எல்லாம் சரியாகும். எது திண்ணில் ஏதிரியே இல்லை. தைரியம் வேணும் சார். லைஃப்பில் எதையும் ஃபேஸ் பண்ணணும். லைஃப்பில் எதையும் ஃபேஸ் பண்ணுறவன் ஜெயிக்கிறான். தைரியம் தான் வாழ்க்கை, பயம் தான் மரணம். உடம்புல இருக்கக்கூடிய ரோகங்கள்லாம் சரியாய் எந்திரிச்சு ஓடுறீங்க. டயர்டு, இந்த டிசினஸ் எல்லாம் போச்சு. அடுத்து சனி பகவான் 5ஐ பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம் என்று அறியப்படுகிறது. இது வரைக்கும் குழந்தை பிராப்தி, புத்திர பிராப்தினால பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் கவலைப்படாதீங்க. இனிமே சனி பகவானுடைய அருளாலே, வழக்கமாக குரு தான் புத்திரகாரகன், ஆனால் சனி பகவான் இந்த முறை உங்களுக்காக புத்திரஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்றார். உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. 5ஆம் இடம் என்பது சொத்து விஷயத்தில் நல்ல நல்ல செய்திகள் வரப்போகிறது. எனக்கும் எங்கள் பெரியப்பாக்கும் ஒரே ப்ராப்ளம் சார். பேங்க்கில் இருக்குது பேப்பரு, என்னைக்கு வக்கீல் வாய்தான்னு போயிட்டு இருக்கு சார் என் பொழப்பு அப்படின்னா கவலைப்படாதீங்க. இவர் சனி பகவானுடைய அருளாலே சொத்துக்களில் வேட்டுருக்கும். வாழ்க்கை ஒரு போர்க்காலம், அந்த மாதிரி உசுருக்கு சமமானதான் பந்தயம். 5ஆம் இடத்துல சனி பகவான் பார்க்கையில் பந்தயத்தில் ஜெயிக்கிறீங்க. எப்படி என்ன கம்பெனி விட்டு வெளியே அனுப்பிச்சியோ அதே மாதிரி முன்னாடி நான் ஒரு கம்பெனி தொடங்கி ஜெயிக்கல, நான் அண்ணாமலை இல்லடா அப்படிங்கிற அதெல்லாம் பண்ணுவீங்க.
நண்பர்களே, ஒரு வாழ்க்கையில் நம்மளே ஜெயிக்கிறது தான் வாழ்க்கையினோட சுவாரஸ்யங்கிறாங்க. அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, நீங்க எப்படி இருக்கீங்களோ அதை நீங்களே ஜெயிங்க, அடுத்த படிநிலைக்கு நீங்களே முன்னுக்கு வாங்க, அதுதான் வாழ்க்கையில நிஜமான வெற்றிங்கிறான். 5ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது பந்தயத்தில் வெற்றி பெறுங்க, உங்க சொந்தக்காரங்க முன்னாடி சூப்பரா இருப்பீங்க. அடுத்து 8 பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது பிளட்ஜ், அவசரத்துக்கு வச்ச நகை சார், அது முழுகவே போகுது, என்னால் ஒழுங்காக வட்டி கட்ட முடியல. நிறைய பேர் வீட்டில் இருக்க பிரச்சனையாக தான். நம்ம ஒரு அவசரத்துக்கு பண்ணுவோம், ஆனால் அதை நம்மளால் சரிவர கட்ட முடியாது. அதெல்லாம் சரியாகி இந்த நகையை மீட்ட போகிறீங்க. 8ஆம் இடம் என்பது வறுமை, உங்களுடைய வறுமை ஒழிப்பது. நிறைய பேருக்கு பார்ட் டைம் ஜாப்ஸ் ஆரம்பிக்கணும்னு என்ன வரும், சாயந்தரம் மீதி இருக்கிற நேரம் சும்மா தான் சார் இருக்கேன், டியூஷன் கிளாஸ் ஆரம்பிக்கலான் இருக்கேன், நான் இது மாதிரி இது சொல்லித்தரலான் இருக்கேன், அது சொல்லித்தரலான் இருக்கேன், இருக்கின்ற நேரத்தை பயன்படுத்துவீங்க. 8ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். 8ஐ பார்க்கும் பொழுது ஆயுசை சரி பண்ணுறார். சிவராசிக்காரங்களுக்கு ஆயுசுக்கு ஆபத்து என்று யார் சொல்லியிருந்தாங்கன்னா அந்த பிரச்சனைலாம் சரியாகும். உயிருக்கு ஆபத்தான விஷயம். என்ன சார் சொல்கிறீங்க, எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, கவலையப்படாதீங்க, சொன்னவர் டாக்டர் தான், ஒன்றும் கடவுள் கிடையாது. அப்போது சனி பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உயிருக்கு ஆபத்தான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி விடுகிறது, இனி உயிருக்கு ஆபத்தில்லை என்ற நிலை உருவாகிறது. 8ஆம் இடம் என்பது வழக்கு, 8ஆம் இடம் என்பது வம்பு, சும்மாவே தேடி கேஸ் போட்டு விட்டு போகிறாங்க சார் போன்ற பிரச்சனைகள்லாம் சரியாகும். உங்கள் லைஃப்பில் சட்ட ரீதியான, உங்களுக்கு தர்க்க ரீதியான சும்மாவே ஏதாவது ஒருத்தர் ப்ராப்ளம் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அதெல்லாம் சரியாகக்கூடிய அற்புத நேரம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு. 11ஆம் இடம் என்பது நண்பர்கள், 11ஆம் இடம் என்பது மாமனார். அந்த இடத்துல சனி பகவான் வந்தது வக்கரமானது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன அப்படின்னா, நண்பர்கள் ஏதாவது ஆசை காமிச்சாங்க என்ன, அதில் ஜாக்கிரதையாக இருங்க. வாங்க ஈரோடு பக்கம் ஈமுகோழி வளர்த்தலாம், தெங்கனிக்கோட்டை பக்கம் தேக்கு மரம் வளர்த்தலாம். அடிக்கடி என் டைலாக் தான், யாராவது சொன்னாங்கன்னா நன்றி வணக்கம், நான் ஏதாவது மூலையில் உட்காந்து பழச்சிட்டு போகிறேன், என்னை கொலை போட்டுறாதரா டேய் அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத தெரியாத தொழிலை செஞ்சவனும் கேட்டான், தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கேட்டான். இதை மனசில் வச்சுக்கோங்க. ரிஷபராசிக்காரர்கள் சூப்பராக இருக்க போகிறீங்க. 100க்கு 98 மார்க், பிரமாதம். இந்த சனி பகவானுக்கு சில பேர் ப்ராப்ளமாக இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணும், திருநள்ளாறு செல்ல வேண்டும் அல்லது குச்சனூர் செல்ல வேண்டும். நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், சென்னையில் அகத்தீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, பொடிச்சலூரில். அங்கு சென்று அங்கே இருக்கும் சனி பகவானை வழிபட வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ சனி பகவானுடைய அன்பை பெறலாம். கழிவறைகளை சுத்தம் செய்தல், கழிவறைகளுக்கான பணம் தரது, ஃபனரலுக்கு ஹெல்ப் பண்ணுறது நிறைய பேருக்கு. அதே மாதிரி நீங்கள் செருப்பு, கொடை போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் தானமாக தருவது, இதெல்லாம் சனிக்கான பிரீத்திகள். இது நிறைய பேருக்கு தெரியறதில்லை, அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். சனி பகவானுக்கு டைரெக்டாக பண்ணோம். 18 படி இருக்கிற சாஸ்தாவுடைய போட்டோவை வச்சு வணங்குங்க, ஆஞ்சநேயரை வச்சு வணங்குங்க, எள்ளு உருண்டைகள் வாங்கி குழந்தைகளுக்கு தானம் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. தொடர்ந்து சனியால எனக்கு எங்கே சார் இருக்குது, எது தொட்டாலும் பிரச்சனையாக இருக்குது, வியாபாரத்தில் ஒரு சந்தோஷமே இல்லை, குடும்பத்தில் மகிழ்ச்சியாக நினைக்கிறீங்களா, கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.